இன்னைக்கு நம்ம சேனல்ல ராஜஸ்தான் ஸ்டைல்ல சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான குடமிளகா கிரேவி பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு ஒரு 3 ல இருந்து 4 குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாயை எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் வந்து நல்லா இந்த அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ அடுத்ததாக ஒரு 150 ml தயிர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் கூடயே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தயிரையும் மசாலாவையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குடமிளகா ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே ஒரு துண்டு பட்டை 3 கிராம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம் எடுத்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. தயிரும் அந்த குடமிளகாயும் நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தினம் சாயங்காலம் 5 மணிக்கு வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காகி நல்லா சூப்பராக வந்துருச்சு. ராஜஸ்தான் ஸ்டைலில் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.